அந்த நைட் ஜீவன் கூட மோட்டர்ல வந்தது யாரு? இது 2022 பிப்ரவரியில நடந்த உண்மையான கதை. இது நடந்தது இப்பவே 2 பேருமே மறக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க கதைக்குள்ள போவோம். ஜீவனும் யோயோவும் ஒரு க்ளோஸ்டான ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏன் டிராவல் பண்ண போகக்கூடாது மோட்டர்லயே அப்படின்ட்டு இந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிராவல் முடிக்கும் போது ஆல்ரெடி நைட் ஆச்சு. ஸோ தென் ஜீவன் சொல்றாரு, வா நம்ம ஹோம் டவுனுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போகும்போது அந்த ரோட் பிளாக் ஆயிருக்கு. as usual போவாங்களே அந்த ரோடு வந்து பிளாக் ஆயிருக்கு. இன்னொரு வழி அவங்க என்ன பண்றாங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது ஆல்ரெடி மிட் நைட் ஆயிடுச்சு. பட் அந்த ரோட் வந்து ஸ்டில் பிஸி ரோடா தான் இருக்கு. ஆனா போக போக அந்த ரோட் எம்டி ஆகுது. அந்த மலைக்கு மின்னுக்கு ஒரு மாதிரி குளிரா இருக்கு. அந்த காத்து அடிக்குமே, அந்த காத்து அடிக்குது. பட் அங்க ரொம்ப சைலண்டா இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, இங்க ஒரு காடு, இங்க காடு. ஸோ அந்த நடுவில் தான் போயிட்டு இருக்காங்க. போலீஸ் காடி வந்து அவங்க சிக்னல் போட்டு நிப்பாடி சொல்லுது. ஸோ ஜீவனும் யோயோ என்ன நினைச்சாங்கன்னா, என்னடா கேட்க போறாங்க, யூஸ்வல் லைசன்ஸ் தான் கேட்க போறாங்க அப்படின்னு. ஆனா அவங்க கேட்டது இந்த பாதையில தான் போகணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஜீவனுக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல ஏன் சார் அப்படின்னு கேட்கும் போது இன்னொரு போலீஸ்காரு, ஏன் நீங்க இங்க எங்கேயாவது முதல் ஹோட்டலோட ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில போக கூடாது அப்படின்னு கேட்கிறாரு. ஜீவன் என்ன பண்ணிருப்பாங்க, கேட்டிருப்பாங்களா? யூஸ்வல் கேட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி நாளைக்கு வேலை இருக்கு, நான் போய் ஆகணும், யோயோக்கும் லேட் ஆயிரும் ஒர்க்கு, ஸோ நாங்கள் போகணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. சார் அந்த போலீஸ்கார் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு பார்த்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடுத்துட்டு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் எடுத்துட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போக போக அந்த இடம் இன்னும் டார்க்காக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல எந்த ஒரு லைட்டும் இல்லை, இவங்க மோட்டர் லைட்டை தவிர்த்துட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது மழை பெய்ய ஆரம்பிக்குது, அடிச்சு ஊத்துது. ஸோ ஜீவனையோ என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு சின்னதாக ஒரு கடை இருக்கு, வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் வெயிட் பண்ண. ஜீவன் மனசுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருக்கு, நாட் ஓகே அப்படின்னு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ ஜீவன் என்ன பண்றாருன்னா யோயோ பார்க்குறான். பார்க்கும்போது யோயோட நலையவே இல்லை. ஒரு டிராப் சொட்டுக்குள்ள அவன் சட்டையில் இல்ல. நடி மழை அடிச்சு ஊத்தி இருக்கு, என்னடா உன் சட்டை நலையவே இல்ல அப்படின்னு கேட்கிறான். சொல்லாம நீ வாடா கிளம்புவோம், மழை நிக்கிற மாதிரி இருக்கு, சீக்கிரம் கிளம்புவோம் மழை வரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு போய் மோட்டர் கிட்ட நிக்கிறான். அவன் சொல்லும் போது யோயோட குரலு மாதிரியே இல்லையா. ஜீவன் என்ன பண்றான், சரி வா ஏறு அப்படின்ட்டு மோட்டர்ல உட்காந்துக்கிட்டு அவங்க போறாங்க. அவங்க போது அங்க எஸ்டேட்டா அங்க சின்ன சின்ன வீடா இருக்கு. ஸோ அங்க உள்ளவங்க ஜீவனை வந்து ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு என்ன கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. வந்து சொல்லி முடிக்கிறான். சொல்லி முடிக்கும் போது அங்க இருக்கிற ஒரு அங்கிள் ஜீவன் ஒரு மாதிரி பாத்துருக்காரு, ஒரு மாதிரி வியர்டா பாத்துருக்காரு. ஜீவன் கிட்ட கேக்குறாரு, நீங்க என்ன ஒண்டி வரீங்களா அப்படின்னு. உடனே ஜீவன், முன்னாடிதான் என் ஃப்ரெண்ட் இருக்கா, உங்களுக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. அங்க யோயோ இல்ல. கோசமா இருக்கு, யாருமே இல்ல. எப்படி இருந்திருக்கும்? என்ன தெரியுமா பண்ணிருப்பேன், அங்கே அந்த வில்லேஜ்காரங்க கிட்ட கால்ல கையில விழுந்து நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன், காலைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு இருப்பேன். ஆனா ஜீவன் என்ன தெரியுமா பண்ணாரு, அங்க மோட்டரை நிப்பாட்டிட்டு யோசிக்கிறாரு, இங்க நடந்தது உண்மையா பொய்யா அப்படின்னு. அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க என்ன தெரியுமா நடந்துச்சு, ஒரு போலீஸ் காடி வந்து நிக்குது. அங்க யோயோ இறங்கி வர்றாரு. விட்டுட்டு வந்த நல்ல வேலை இவர் இருந்ததுனால எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு கேக்குறான். ஜீவன் உடனே, டி நீ என் கூட தானடா இருந்த அப்படின்னு கேட்கும். யோயோ கோவம் வந்துருச்சு. டி என்ன லூசாடா, நான் ½ அங்கதான் இருக்கேன், நல்ல வேலை இவர் ஹெல்ப் பண்ணாரு, இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு கோவமா கேட்கும் போது ஜீவனுக்கு அங்க ஒன்றும் புரியல. டேடா பிளர்டா. ஸோ அவனுக்கு அப்ப யார் என் பின்னாடி வந்து உட்காந்துருந்தா, யார் என் கூட இவ்வளவு நேரம் வந்திருந்தா அவனுக்கு ஒன்றும் புரியல. ஆனா அவனுக்கு வந்து ஆர்கியூ பண்றதுக்கு வந்து அவனுக்கு அந்த டைம்ல வந்து உட்காந்துட்டு மோட்டர் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாங்க. ஸோ கிளம்பி போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மோட்டர் ஸ்டாப் ஆகுது, நிக்குது. மோட்டர் நின்றுச்சு, போச்சு. ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க, முடியல. ஸோ தென் யோயோவும் ஜீவன் என்ன பண்றாங்க, மோட்டர் தள்ளிட்டே போகும்போது யோயோ ஜீவன் கிட்ட, டேய் யாரோ நம்ம கூட சேர்ந்து தள்ளுற மாதிரியே இருக்கு அப்படின்னு இருக்கு. அதான் ஆல்ரெடி ஜீவனுக்கு தெரியுமே. ஜீவன் என்ன சொல்றான், டி அமைதியா வாடா, எதுவுமே கண்டுக்காதடா அப்படின்னு இருக்கான். ஸோ ஒரு பிரிட்ஜ் வருது. ஸோ அந்த பிரிட்ஜ் டைம்ல ஜீவன் என்ன பண்றான்னா, அந்த சைட் மிரர், மோட்டர்ல சைட் மிரர் இருக்கும், அதுல வழியா பின்னாடி பாக்குறான். பார்க்கும்போது அங்க ஒரு கேர்ள் நீ ஒயின் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கையில வச்சுக்கிட்டு தூரத்துல நடந்து வருது. ஸோ இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பட் என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது, அங்க யாருமே இல்லையே. ஸோ இவன் என்ன பண்றான், அமைதியா போறான். அமைதியா போயிட்டு இருக்கும் போது திருப்பி அவன் பார்க்கும்போது
அந்த கேர்ள் ஒரு சைட்ல உட்காந்து பேபியை கையில கட்டி பிடிச்சி கத்தி அழுந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த சத்தம் எப்படி தெரியுமா இருக்கு, யாருமே இல்லாத இடத்துல ஒரு மாதிரி கத்து ஒரு எக்கோ அடிக்காது, அந்த மாதிரி எக்கோ அடிச்சிருக்கு. அந்த எக்கோ ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ ஜீவனும் யோயோ என்ன பண்றாங்க, எல்லா கடவுளையும் கும்பிடுறாங்க. கும்பிட்டுட்டு அவங்க மெதுவா போய்கிட்டே இருக்காங்க. பிரிட்ஜுக்கு அப்புறம் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க. மோட்டர் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்ணிருப்பாங்க, மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க எடுத்த மோட்டர் தான் வீட்டுக்கு வந்து நிக்கிற வரைக்கும் அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியல யார் அந்த கேர்ள், ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன் போலீஸ் அப்படி சொன்னாங்க, ஏன் அங்க எஸ்டியில் உள்ளவங்க அப்படி சொன்னாங்கன்னு யாருக்குமே எதுவுமே தெரியல. ஆனா ஜீவனும் யோயோ என்ன சொல்றாங்கன்னா, கனவா உண்மையான அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா இப்போ வரைக்கும் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உள்ள கதை அதை பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும் அண்ட் ஆல்சோ ஃபாலோ பண்ணணும். இதுக்கப்புறம் இவ்வளோ லாங்கான வீடியோ நான் டிக்டாக்ல போடுவேன்னா இல்லைன்னு தெரியல. ஸோ நீங்கள் பெட்டர் நீங்கள் யூடியூப்ல என்ன சப்ஸ்கிரைப், ஸோ கீழே நான் யூடியூப்போட அக்கௌண்ட் போடுறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஈஸி ஃபார் மீ. ஸோ யா, தேங்க்யூ. டூ கமெண்ட், லைக்.